என்ன வந்தாலும் எது நடந்தாலும் எந்தன் இயேசுவை துதித்திடுவே. யார் என்ன சொன்னாலும் கலங்கிடாமல் கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்திருப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் எந்தன் இயேசுவை துதித்திடுவே. 40ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனம், கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதே, உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. மன்னாவினுடைய தலைப்பு, தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், தேவ இரக்கத்தை தற்காத்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, மனுஷனே நன்மை என்னது என்று உனக்கு அறிவித்திருக்கிறாரே, நீ நியாயம் செய்து அவருடைய இரக்கத்தை சிநேகித்து அவருக்கு உண்மையாய் மனத்தாழ்மையாய் நடப்பது அல்லாமல் வேறு எதை ஒரு இடத்தில் எதிர்பார்க்கிறார்? பணத்தை கேட்டாரா? சம்பாதித்த சொத்தை கேட்டாரா? ஒன்று இருக்கிற உடைமைகளை கேட்டாரா? இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, நீ நியாயம் செய்து அவருடைய இரக்கத்தை சிநேகித்து அவருக்கு முன்பாய் மனத்தாழ்மையாய் நடப்பதையே உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாமத்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி செவம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா அவர்களுக்கு சேமத்தை அருளுவார் என்கிற வார்த்தையின்படியாக இரக்கத்தை சிநேகிக்கிறவர்களாய் இரக்கத்துக்கு பாத்திரவான்களாய் யாவரும் காணப்படுவோம். நிச்சயம் அவர் நம்மில் இறங்கி ஒவ்வொரு காரியங்களையும் நடத்தி தருவார் என்கிறதிலே சந்தேகமில்லை. நாம் ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்கிற வார்த்தையின்படியாக ஆண்டவரே உடைய இரக்கத்துக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் என்ன காணப்பட வேண்டுமே. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனுடைய இரக்கம் பெறுகிறான் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களை ஆலோசித்து பார்த்து எங்களிடத்தில் குற்றக்குறைகள் இருந்தால் அதற்காக நாங்கள் பலஸ்தாபப்பட்டு ஆண்டவரே சோத்திரப்பா, எங்களை நாளும் சுத்திகரித்துக் கொள்ள, எங்களை நாளும் நாங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்ள எங்களுக்கு நீர் பேருதவி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தர்ப்படி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் எந்தன் இயேசுவை துதித்திடுவே. யார் என்ன சொன்னாலும் கலங்கிடாமல் கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்திருப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் எந்தன் இயேசுவை